சுகுணா திவாகர், எப்படி பார்க்குறீங்க எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனங்கள்? நியாயமாக இருக்கா, இல்லை இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அதுக்குள்ளே அவசரப்பட்டு விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா? இதில் இப்போ எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு ஒரு 6 மாத காலம் அவங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கலாம். ஒரு ஹனிமூன் பீரியட் இருக்குது அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் அந்த ஹனிமூன் பீரியடுங்கிறது ஊடகங்களுக்கோ அல்லது மக்களுக்கோ கிடையாது. ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சியினுடைய குறைபாடுகளை சுட்டி காட்டுவதுங்கிறது ஊடகங்களுடைய ஒரு தன்மை தான். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா வாக்களித்த மக்கள், தாவைக்காக்கு வாக்களித்தவர்கள் அல்லது மற்ற கட்சிகளுக்கு வாக்களித்த மக்கள் தங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படவில்லை, அன்றாட பிரச்சனைகள் பாதிக்கப்படுதுன்னா அதை அவங்க தங்களுடைய அதிருப்திகளை பதிவு செய்வார்கள். இன்னொன்று, கடந்த காலத்தில் இன்னொன்று இந்த வெற்றியை பெற்றிருக்கார்கள் இல்லையா தமிழக வெற்றி கழகம், இவங்க கடந்த காலத்தில் என்னெல்லாம் சொல்லி இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையிலுமே இந்த விமர்சனங்கள் வருகிறத பார்க்கணும். சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், பெண்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் வருகிறது. இப்போ என்னென்னா, இப்போ ஆட்சி இப்போ இவங்க தமிழ்நாடு முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் பதவியேற்று ஒரு 19 நாட்கள் ஆகிறது. அப்படிங்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கிறது. முதல்ல அவர் போய் ஆசிரியர் வீரமணியை பார்த்தது, ஸ்டாலின் அவர்களை பார்த்தது, சீமானை பார்த்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தோம்னா கவினுடைய ஆணவ படுகொலையில் சுர்ஜித்துடைய தாயார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது அப்பயே சொன்னாங்க எல்லாருமே. இது இந்த அரசு தான் பண்ணதா அல்லது சிபிசியுடைய விசாரணை ஒரு ப்ராசஸான்னு தெரில. இருந்தாலும் அது ஒரு வரவேற்கத்தக்கதாக சொல்லலாம். இதை தாண்டி நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தா கூட வரவேற்கத்தக்கது ஒன்றும் பெரிய அளவில் 717 மதுக்கடைகள் மூடி இருக்கு. அதுவே இன்னும் நடைமுறைக்கு வரல. அதில் நிறைய சிக்கல்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னொன்று, நீங்கள் ஜெயலலிதா ஆட்சி காலகட்டத்தில் மதுக்கடைகள் மூடிருக்காங்க. 500 மதுக்கடைகள் மூடுவதெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 மதுக்கடைகள் மூடி இருக்கணும். நீங்கள் அப்படிலாம் கணக்கு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் மூடப்படலை. இவருடைய எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலகட்டத்தில் உச்சநீதிமன்றமே இந்த நெடுஞ்சாலை கடைகளை மூடி இருக்கிறாங்க. பிறகு வேறு இடங்களில் திறந்திருக்காங்க. இந்த 717 கடைகளை மூடிட்டு வேற எங்கேயாவது திறக்கிறாங்களா இல்லையாங்கிறத நம்ம ஒரு வருஷம், ஏன்னா நீங்கள் மூடுறப்ப மட்டும்தான் அறிவிப்பு வரும். திறந்து அவங்க யாருக்குமே தெரியாது, நம்ம யாருக்குமே தெரியாது. அதனால் அதை நம்ம முழுமையாக சொல்ல முடியாது. அது ஒன்று. இன்னொன்று பார்த்தோம்னா, இந்த அரசனுடைய பிரச்சனைகளாக நான் பார்ப்பதே இந்த அரசன் மீது இவ்வளவு விமர்சனங்கள் வருகிறது. அப்படிங்கிறப்ப ஒன்று என்னன்னா, நிறைய பில்டப்புகள் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது. இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் காலையில் 9-10 மணிக்கு ஆஃபீஸ் வந்துடுறாரு, லஞ்சு அவரே எடுத்துகிட்டு வந்துடுறாரு, 4 மணிக்கு போகிறாரு. அப்படிங்கிறது முதல் வனை மியூசிக்கெல்லாம் போட்டு நிறைய ரீல்ஸ் எல்லாம் வருகிறது. ஆனால் ஒரு முதலமைச்சருங்கிற ஒரு ஆஃபீஸ் கிளர்க்கு கிடையாது. அவர் காலைல 10 மணிக்கு 5 மணிக்கு வீட்டுக்கு போகிற வேலை கிடையாது அவருடைய வேலை. அவர் டெய்லி கோட்டைக்கு வரணுங்கிற அவசியம் கூட கிடையாது. அவர் எப்பயுமே அவைலபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் இந்த 2 வாரங்கள் முதலமைச்சருடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா, முதல் வாரத்தில் திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் தலைமைச் செயலகம் வந்திருக்காரு, ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டார். போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வந்திருக்காரு, வீக்கெண்ட் லீவ் எடுத்துறாரு, சனி ஞாயிறு. அப்புறமேல் பார்த்தோம்னா திங்கட்கிழமை சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளாக இருக்கிறப்ப திங்கட்கிழமை காலையில் தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு சட்டம் ஒழுங்கு குறித்த ஒரு ஆலோசனை நடத்துகிறார். இந்த ஆலோசனை கூட்டங்கள் எல்லாமே வீடியோக்களாக வருகிறது. முதலமைச்சர் விஜய் தலையாட்டிக்கிட்டே இருக்கார், அதை நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன கருத்து தெரிவிக்கிறாரு, அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, என்ன விதமான இடையீடுகள் நடந்தது தெரில. அறிவிப்பு வருகிறது, சட்டம் ஒழுங்கு குறித்து ஆலோசனை என்ன அறிவிப்பு வருதுன்னா, எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாரோ கிட்டத்தட்ட முதலமைச்சர் அதே தான் சொல்கிறார். நீங்கள் கூடுதலான நடவடிக்கை எடுக்கணும், குற்றம் நடக்காமல் பார்த்துக்கணும். அதை தாண்டி வேறு ஒன்றுமே நடக்கலை. அப்போ முதலமைச்சர் புதுசு, அரசியலுக்கே புதுசு, அவர் இன்னும் உள்வாங்குவதற்கு கற்றுக்கொள்வதற்கு நேரம் இருக்கிறதுங்கிறது ஓகே. அது வரைக்கும் பிரச்சனைகள் காத்து கொண்டிருக்காதுங்கிறது ஒன்று. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், செய்தியாளர்களை சந்திக்கணும். முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்து, நான் இப்போ இந்த அமைச்சர்கள் இருக்காங்க, இப்போ கீர்த்தனாவிலேருந்து ஆரம்பித்து அவங்க மேலே பலரும் பல்வேறு விதமான விமர்சனங்களை வைத்தாலும் கூட நான் ஒரு வகையில் அதை வரவேற்கிறேன். கீர்த்தனா தட்டு மாறி பேசலாம், அல்லது அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் பேசலாம். இவங்கெல்லாம் பேசுவதில் சில தடுமாற்றங்களாக இருந்தாலும் கூட நான் அதை வரவேற்கிறேன். அவங்க தலைவர் மாதிரி செய்தியாளர்களை கண்டு அஞ்சி நடுங்கி ஓடாமல் குறைந்தபட்சம் அவங்க பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க. ஆனால் முதலமைச்சர் விஜய் கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் பத்திரிகையாளர்களை சந்திக்கலை, ஆட்சிக்கு 20 நாட்களாக சந்திக்கலை, டெல்லியில் தலைநகரத்துக்கு போனாலும் டெல்லியில் பத்திரிகையாளர்களை சந்திக்கலை. அப்படிங்கிறப்ப இந்த ஆட்சி மீது ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது, மக்களுக்கு ஒரு பிரச்சனை. இப்போ ஊடகம்ங்கிறது என்ன, மீடியாங்கிறது அரசுக்கு அல்லது ஒரு கட்சிக்கும் மக்களுக்கும் இடையிலான ஒரு ஊடகம், அதான் மீடியமாக இருப்பதான் மீடியா, ஒரு பாலமா இருக்குது. நீங்க அதை அவங்கள சந்திக்கவே தயாராகலைன்னா உங்க அரசின் நிலைப்பாடுகள் பற்றி நாங்க எப்படி புரிஞ்சுக்க முடியுங்கிறது. இப்போ அதை எதிர்கொள்வதற்கு என்ன பண்ணப்படுகிறதுனா, நிறைய ஃபேக் நியூஸ் பரப்பப்படுகிறது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தலில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு நிறைய ஃபேக் நியூஸ் பரப்பப்பட்டது. இப்போ வந்ததுக்கு பிறகு நிறைய ஃபேக் நியூஸ். நீங்கள் திமுக அதிமுக இப்படி ஃபேக் நியூஸ் பரப்ப முடியாது, நினச்சி பார்த்தா கூட பரப்ப முடியாது. விஜய் ஆட்சிக்கு வந்த உடனேயே லஞ்சம் கொடுக்குறவங்களை பிடிச்சிட்டா 1 லட்ச ரூபா பரிசு, முதல் பெண் அமைச்சர் கீர்த்தனா, முதல் தலித் அமைச்சர் ராஜ்மோகன். இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்குது, என்னன்னா டிபி, அதாவது செய்தி மற்றும் ஒளிபரப்புத்துறையில் புகைப்பட கலைஞர்கள் வேலைக்கு எடுக்கிறாங்க. 59 ஆண்டுகள் இதுதான் முதல் முறைன்னு வருது. இது போன திமுக ஆட்சி காலத்திலே வந்தது. பல
இவங்க இவங்க பண்ணக்கூடிய பல நடைமுறைகள் போன திமுக ஆட்சிகள் இல்லை அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆட்சிகளில் வரக்கூடியது. இப்போ எல்லாருமே ஃபேக் நியூஸ் மூலமாக மட்டுமே எதிர்கொள்வது, ரீல்ஸ் மூலமாக மட்டுமே எதிர்கொள்வது என்பது, ரீல்ஸ் மூலம் ஃபேக் நியூஸ் மூலம் நீங்கள் ஆட்சியை பிடித்து ஆட்சியை அப்படி நடத்த முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் ஒரு பக்கம் வருகிறது. இப்போ டெல்லிக்கு போகிறார், அவர் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வடசென்னை மாவட்ட செயலாளர் தோழர் ஜி செல்வம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் இப்போ ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்னன்னா வந்து ஒன்றிய அரசும் பதில் சொல்லணும், தமிழ்நாடு முதலமைச்சரும் வளர்க்கணும். டெல்லியில் என்ன நடந்தது? 10 நிமிடம் தான் வந்து டைம் கொடுத்தாங்களா. அமித்ஷா ஏன் வரை சந்திக்க மறுத்தார்? அதை தாண்டி திருவள்ளுவர் சிலை வந்து இதில் ஜேஎன்யூ வந்து திறக்க வேண்டியதாக இருந்தது. அது வந்து ஸ்டாலினுடைய காலகட்டத்திலே நிறுவப்பட்டது. அது திறக்கிறதாக இருந்தது. அவங்க வந்து திறக்கலை, வந்துட்டார். இன்னைக்கு வந்து சிங்கப்படை, அது என்னது சிங்கப்பெண் படை, அதை வந்து திறக்கல. ஆனா வந்து ஒரு புதுமுனைப்பு குழு அவர் காலையில போறாரு. இப்ப என்னன்னா, இப்ப இனியன் சொல்றாரு இல்லையா, காங்கிரஸ் சார்பில் வந்து அறிவிக்கல. ஓகே, அப்ப யார் இந்த தகவல் எங்கிருந்து வருகிறது, எங்கிருந்து கசிக்கிறது? ஒரு அரசு முதல்ல வந்து தமிழக வெற்றி கழகத்து மேல நம்ம வைத்த விமர்சனங்கள் என்னன்னா, தகவல்களாக வருது, அதிகாரப்பூர்வமா செய்தி இல்லை. இன்னைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, செய்தி தொடர்பாளர் யாராவது பேசுறாங்களா? முதலமைச்சர் பேச மாட்டாரு. இன்னைக்கு விவாதம் உட்பட செய்தி தொடர்பாளர் யாருமே வரல. ஒரு கட்சி ஆளுங்கட்சி ஆனது பிறகு ஒரு செய்தி தொடர்பாளர் வரமாட்டாரா? அந்த கட்சிக்கு வந்து செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடியவர் ரிக்கி ரந்தன் பண்டிட். அவர் சேனல் போய் ஜோசியத்தை பற்றி தான் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அஜித் வந்து சிஎம் ஆவாரு, இவர் வந்து அமெரிக்க அதிபர் ஆயிடுவார்னு பேட்டி கொடுக்கிறாரே தவிர தாவேக கட்சியோட நிலைப்பாடு என்ன, இந்த அரசின் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள், அதற்கான பதில்கள் எதுவுமே வரல. இப்படி வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் ஃபேக் நியூஸ் பரப்பிட்டு வெறுமனே ஆபீஸ் கிளார்க் மாதிரி வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் ஒரு பக்கம் இருக்கிறத பார்க்குறோம். இன்னொன்று, நீங்கள் வந்தே மாதரம் பற்றி பார்க்குறப்ப இன்னைக்கு கேரளாவுடைய முதல் கூட்டத்தொடர் நடக்குது. இவர் சதீஷனுடைய முதலமைச்சரில் அவங்க வந்தே மாதரம் முதல் 2 பத்தி மட்டும் பாட்டிட்டு இதுக்கு மேலே பாட முடியாதுன்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இவங்களால அந்த மாதிரியான நிலைப்பாடுகளை எடுக்க முடியவில்லை. இது ஒரு பக்கம் செயல்படாத. சட்டப்பேரவை நமக்கு கூடல, அங்க தெரியும்ல, அங்க அவைத்தலைவர் தான் அதிகாரம் மிக்கவர். அப்ப அது வரைக்கும் நம்ம பொறுக்கணும்ல, உடனே நம்ம பொறுக்கலாங்க. நீங்க அது யார் சொல்லணும்? பொறுக்கலாம் அப்படிங்கறத யார் நீங்களும் நானும் சொல்ல முடியாதுல்ல, முதலமைச்சர் சொல்லணும். இப்ப நீங்க கட்சியின் சார்பா ஆதவர்ஜுனா சொல்றாருல, அப்படி நடக்காது தலைவரா இல்லங்க. கட்சி தொடர்பான விமர்சனங்களுக்கே இப்ப குதிரை பேர ஊழல் பற்றி இவ்வளவு விமர்சனம் கொடுக்கிறப்ப தலைவர் பேட்டி கொடுக்கறது இல்ல. பொதுச் செயலாளர் யாரு? என் ஆனந்த் புஷியானு, அவர் பேட்டி கொடுக்கறது இல்ல. செய்தி தொடர்பாளர்கள் யாரும் பேட்டி கொடுக்கறதில்ல. இவர் வந்து என்னது தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர். தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர்ங்கிற பொறுப்பு பெரும்பாலும் இந்த கட்சிகளில் இதெல்லாம் இருக்குன்னு வச்சுங்க. அவருடைய வேலை என்ன? தேர்தல் பிரச்சாரத்தை கட்டமைப்பது, வியூகங்களை கட்டமைப்பதுங்கிறதா. அவர் தான் தலைவர் மாதிரியும் பொதுச் செயலாளர் மாதிரியும் செய்தி தொடர்பாளர் எல்லாரோடையும் எடுத்து ஏதோ ஒண்ணு அவங்க கட்சியில இருந்து ஒரு குரல் அதிகாரப்பூர்வமா வருது இல்ல. அப்புறம் அவர் என்னவா இருந்தா உங்களுக்கு என்ன பதில் தானே தேவை? தலைவர் பொதுச் செயலாளர் தேவையில்லை. இல்லங்க, தலைவரும் பொதுச் செயலாளரும் தான் சொல்லணும்னு ஏதாவது சட்டம் இருக்குதா என்ன? அப்புறம் இப்ப முதலமைச்சர் ஏன் எதுக்கு இருக்காரு? ஒரு அரசுடைய நிலைப்பாடுகளை சொல்ல வேண்டியவர் யாரு? ஆதவர்ஜுனா எந்த துறைக்கு அமைச்சர்? அவர் முதலமைச்சரா? சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சனைகள் வருதுன்னா சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பு யாரு? விஜய் வந்து பிரச்சாரத்தில் சொன்னார், குழந்தைகள் நலனையும் பெண்கள் நலனையும் என்னுடைய பொறுப்பு வச்சுக்குவேன்னு சொன்னார், வச்சிருக்காரு. அப்ப குழந்தைகள் பாலியல் வன்முறை செல்லப்படுகிறார்கள், பெண்கள் மீதான பாதுகாப்புன்னு அவர் தான் சொல்லணும். இது ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் நீங்க அமைச்சர்களுடைய பாத்தீங்கன்னா இவங்க பெர்ஃபார்மன்ஸே இல்ல. ஒரு விஜய்னா அவங்க வந்து ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் வந்து இன்னைக்கு இந்த சர்ச்சை எடுத்துங்க. அவர் போய் என்ன பண்றாரு? முறுக்குக்கு பர்த் சர்டிஃபிகேட் கேட்கிறாரு, 5ஆம் தேதி தான் போட்டிங்கிறது. அடுத்து உணவுத்துறை அமைச்சர் போய் மைசூர் பாக்கில் மைசூர் இருக்கான்னு கேட்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு அவர் முதல்ல வந்து என்ன பண்றாரு? முதல்ல மருத்துவமனைக்கு ஆய்வு செய்வதற்கு இவர் யாருன்னு தெரியல. மருத்துவமனையில் ஆய்வு செஞ்சு ஒரு மருத்துவமனை பணியாளர் 10 ரூபா லஞ்சம் கட்டான்னு சொல்லி நீக்கிறாங்க. இன்னைக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு போறாங்க. திருச்செந்தூர் கோயிலுக்கு போறப்ப அது மன்னிப்பு கடிதம், விளக்க கடிதம் மாத்தி சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த கடிதத்தில் வந்து மன்னிப்பு கேட்கணும் தான் இருக்கிறது. முதல்ல வந்து நீங்க வந்து அங்க வந்து 2-3 பிரச்சனைகள் சொல்லப்படுது. முடிதிருத்துபவர்கள், அதே மாதிரி அர்ச்சகர்கள், இவங்க எல்லாமே கேட்டாங்க அப்படின்னா நீங்க முதல்ல ஆய்வு செய்யறீங்கன்னா அது வந்து துறை ரீதியாக அணுகணும். இவங்க என்னன்னா வந்து முதல்வன் படம் அர்ஜுன் மாதிரி வந்து அதிரடி நடவடிக்கைகள் எடுத்துட்டாலே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அறநிலையத்துறை சார்ந்து நிறைய விஷயங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் அதாவது அறநிலையத்துறையிலிருந்து அரசு வெளியேற வேண்டும் என்கிற ஒரு வழக்கு தயானந்த சரஸ்வதி உட்பட பலர் போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் சுப்ரீம் கோர்ட் வந்து இது வந்து நாங்கள் விசாரிக்கலாம், அந்தந்த மாநில நீதிமன்றங்களை விசாரிங்கன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் எடுத்திருக்குது. தமிழ்நாடு, ஆந்திரா, புதுச்சேரி 3லையுமே ஒரே மாதிரியான அறநிலையத்துறை செயல்படுகிறது. சுப்ரீம் கோர்ட் வந்து எடுக்கிறது, வழக்கு எடுக்குதுன்னா அதில் என்ன நீங்கள் நிலைப்பாடு எடுக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. அதை நோக்கியாலே இவங்க நகரவே இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, ரீல்ஸ் போடுறது, இந்த மாதிரியான போய் அதிரடி ஆய்வுகள் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணுகிறது அப்படிங்கிற அடிப்படையில் பெரிய இடைவெளி இருக்கிறது. செயல்படாத முதலமைச்சர் ஒரு பக்கம் இருக்காரு, ஓவரா செயல்படக்கூடிய அமைச்சர்கள் இருக்காங்கிறப்ப இந்த கேள்விகளை விமர்சனங்களை முன்வைக்கிற பொழுது இதற்கு யார் பதில் சொல்ல போகிறார்கள், யாருக்கு அந்த பொறுப்பு இருக்குதுங்கிறது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம்.